ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் மசாலா வறுவல் தான் பார்க்க போகிறோம். சைடிஸ் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 பூண்டு நான் தோல் உரிச்சிட்டு இடித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவில் கத்திரிக்காவை இந்த மாதிரி 1/4 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம முதையே சேர்த்து கத்திரிக்காயில் வதக்கும் போது கத்திரிக்காயில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். அதனால ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா குக்காகி வர்றதுக்கு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக என்னென்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மசாலாலாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நம்ம மசாலா சேர்த்தோன்னா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சு அந்த ஆவிலே வேகும் போதே கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. நம்ம ஏற்கனவே வேறு 90% அளவு வேக வச்சுருந்தோம். மசாலா சேர்த்ததும் மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 100% சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டாகவும் கத்திரிக்காய் வெந்து வந்துடும். மசாலா வாசமும் அடிக்காது. சில கடாயில் அடி பிடிக்கும், அதனால் இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கத்திரிக்காவை செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. நான் திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.